ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் புடலங்காய் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். புடலங்காய் வேணான்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவுமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் கூடவும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். புடலங்காயை மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு லைட்டாக நிற மாதிரி வரட்டும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்காத கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் புடலங்காய் கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும். புடலங்காயிலே லைட்டாக தண்ணி விடும். ஸோ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ புடலங்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு தட்டு வச்சு முடிக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. புடலங்காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு புடலங்காய் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டாச்சு. புடலங்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், புடலங்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிட்ட வேர்க்கடலையே கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் மசாலா எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். மசாலாவோட ராசமெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட ராசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூடவே 2 பீஸ் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புடலங்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். புடலங்காய் வேண்டான்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.